உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை வாழ வைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். எது விலையேற பெற்றது? தேவன் நமக்கு தருகிற நேரம். அது ரொம்ப விலையேற பெற்றது. காலத்தை அறிந்து ஞானமாய் செயல்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு தந்த நேரம், தேவன் நமக்கு தந்த ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியமான காலம் என்று இருக்கிறது, பலவீனப்படுகிற காலம் இருக்கிறது. ஆரோக்கியமான காலத்துல செய்ய வேண்டியதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். எனவேதான் நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அது வேண்டிய ஆகாரத்தை வேகமாய் சேகரிக்கிறதை வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. நம் கண்களுக்கு முன்பதாகவே அது காண்பிக்கப்படுகிறது. நமக்கு தேவன் கொடுத்த நேரம், நமக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியம், நமக்கு தேவன் கொடுக்கிற தருணங்கள், நமக்கு தேவன் கொடுக்கிற தாளந்துகள், நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபைகள், இவைகளை தீமையான காரியத்துக்கு, பிரயோஜனமற்ற காரியத்துக்கு நாம் செலவிடாமல், ஆமென், இந்த நேரம், இந்த ஆரோக்கியம், இந்த தாளந்து, இந்த கிருபை, இந்த ஐஸ்வர்யம், அதாவது தேவன் நமக்கு கொடுத்த எல்லாமே அது அவருடைய ராஜ்யத்துக்காக, நன்மையானவைகளுக்காக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர தீமையானவைகளுக்காக இருக்கக்கூடாது என்கிற உணர்வோடு தீழ்ப்பானது என்று விலையேறப்பட்டதை நாம் பிரித்தெடுக்கும் போது கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்போம். கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அவர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நம்மை பயன்படுத்தி கர்த்தர் சொல்ல வைப்பார். ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு அது ரேமாவாக இருக்கும், அது ஜீவனாக இருக்கும். அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துவார். எனவே தீமையான காரியங்களுக்கு உங்கள் நேரத்தை, ஆரோக்கியத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை செலவழித்து வீணாக்காமல், ஆமென், பிரித்திடுங்கள். கர்த்தருடைய வாய்ப்போல் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.